tribal leader has been elected president. நம்ம எல்லாரும் we have congratulated her once ஜனாதிபதி வரும்போது. ஆனால் வந்து ஆதிவாசி மக்கள் ட்ரைபல் கம்யூனிட்டிஸோடைய நிலைமை என்ன என்று நாட்டில் பார்த்தா we are only ashamed at what it is today. எங்கெங்கே போராட்டம் நடக்கிறதோ, எங்கெங்கே தைரியமாக மக்கள் மாற்று கருத்துக்களை வைக்கிறாங்களோ, they come under attack, including journalists. Mohammed Zubair என்பவர் ஒரு செக்குலர் இன்டெலெக்சுவல். எனக்கு அவர் தெரியும். பிஜேபி மேலே ஒரு தவறான ஒரு நியூஸ் வந்தால் கூட அதை உடனே நான் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன். அதை உடனே அதில் கரெக்ட் பண்ணி ஒரு ஆழமாக அதை பரிசீலனை செய்து இன்வெஸ்டிகேட் செய்து they bring out alt news. கம்யூனல் பாலிட்டிக்ஸ் நடத்துகிறவங்க, இந்த ஹிந்துத்வா பாலிட்டிக்ஸ் நடத்துகிறவங்க உடனடியாக he exposes. And அவரோட ட்விட்டர் ஃபாலோவிங் இருக்கிறதுனால it goes very far. Contrast this with the freedom that Nupur Sharma enjoys. அவங்களுடைய அஃபென்ஸ் வந்து சீரியஸ் அஃபென்ஸ். சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜ்மெண்ட்டே விமர்சனம் செய்வேன். We have to criticize. ஏன்னா they open the way for the arrest and charging of Teesta Setalvad under very serious offenses. அவங்க என்ன செஞ்சாங்க? இந்த கூட்டத்தின் சப்ஜெக்ட் மதவெறி அரசியலின் விபரீதங்கள் என்ற தலைப்பில் நம்ம இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். மதவெறி அரசியலின் விபரீதங்கள் என்றால் பல விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு. எல்லா விஷயங்களும் ஒரு நாளில் இப்போ யாராலையும் பேச முடியாது. ஆனால் அதனுடைய சாராம்சம் என்ன, அதனால் என்ன விளைவு ஏற்பட்டிருக்கிறது, நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த கேள்விகளுக்கு தான் சில பதில்கள் கிடைக்கும் என்று நம்புகிறேன். எல்லா காம்ப்ரிஹென்சிவாக பேசக்கூடிய வாய்ப்பு இங்கே இல்லை. இருந்தாலும் சில இன்சைட்ஸ், சில முக்கியமான கருத்துக்கள், சில சஜஷன்ஸ் இங்கே வரும்னு நினைக்கிறோம். அதனால தான் இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது. முதல் கேள்வி என்னவென்றால், இந்த அரசியலுடைய கிரியேட்டர்ஸ் யார்? Who is behind the politics of communalism? இன்றைக்கு அதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது. பிஜேபி அரசாங்கம் மத்தியிலும் பல மாநிலங்களிலும் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. with a big majority in many places. ஆனால் இது ஒரு அரசாங்கத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஒரு இயக்கத்தை பற்றி, ஒரு போக்கை பற்றி பேசக்கூடிய இந்த கூட்டம் இது. இன்றைக்கி என்ன நடப்பாட்சி இருக்கிறதுங்கிறா, என்ன ஆட்சி இருக்கிறதுனா என்ன கேட்டால், ஹிந்துத்வா அத்தாரிட்டேரியன் ரெஜீம், ஹிந்துத்வா எதேச்சாதிகார நடப்பாட்சி ஒரு ஆட்சி என்று சொல்லலாம். ஏன்னா இது வெறும் ஒரு கட்சியுடைய செயல்களை மட்டும் பேசக்கூடிய விஷயம் இல்லை. இது ஒரு ஐடியாலஜிக்கல் மூவ்மெண்ட், ஹிஸ்டாரிக்கலாக அது வளர்ந்து கொண்டு வந்திருக்கிறது. சில நேரங்களில் அதை that has been defeated. ஆனால் இன்றைக்கி அது ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. அதை பற்றி தான் இன்றைக்கு பேச வேண்டும். வெறும் கம்யூனலிசம் என்று சொன்னால் போராது. திஸ் இஸ் ஹிந்துத்வா. ஹிந்துத்வா என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் இந்த தாக்குதல் எம்பி நண்பர் டாக்டர் திருமாவளவன் அவர்களே ஸோ அந்த சப்ஜெக்ட் தான் இன்றைக்கி பேச போகிறோன்னு நம்புகிறேன். வாட் இஸ் தி நேச்சர் ஆஃப் தி ரெஜீம், தி ஹிந்துத்வா அத்தாரிட்டேரியன் ரெஜீம், இந்துத்வா எதேச்சாதிகார ஆட்சி என்ன செய்கிறாங்கன்னா, வெறும் ரிலிஜியஸ் ஃபெனாட்டிசிசம் மட்டுமல்ல, மதவெறி மட்டுமல்ல, அது ஒரு அரசியல் ப்ராஜெக்ட் என்று சொல்லலாம். அது நீண்ட காலமாக they have pursued this project. அதோடைய நோக்கம் என்றால், அதோட குறிக்கோள் என்னவென்றால், டு எஸ்டாப்ளிஷ் சம்திங் லைக் அ ஹிந்து ராஷ்டிரா. அது சாத்தியமா இல்லைங்கிறது வேற விஷயம். பட் அவங்களுடைய ஓப்பன்லி டிக்ளேர்ட் objective டு எஸ்டாப்ளிஷ் ஹிந்து ராஷ்டிரா த்ரூ தி ஐடியாலஜி ஆஃப் ஹிந்துத்வா. அதை
டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய நேரம் இங்கே இல்லை. இருந்தாலும் அது என்னுடைய கருத்தை நான் முதலாக உங்கள் முன்னால் வச்சிருக்கிறேன். இதனுடைய பல அம்சங்கள் இது கொண்டு, பல விளைவுகள் இதில் உண்டு. தே அட்டாக் மைனாரிட்டிஸ், குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய 200 மில்லியன் ப்ளஸ் முஸ்லிம்ஸ், 220 மில்லியன் ப்ளஸ் முஸ்லிம்ஸ், அவங்களை ஒரு எனிமியாக கருதி பல நேரங்களில் தாக்குகிறார்கள். அதர் மைனாரிட்டிஸ் ஆர் ஆல்சோ பீயிங் அட்டாக்ட். இன்றைக்கி ஒரு tribal leader has been elected president. நம்ம எல்லாரும் we have congratulated her once ஜனாதிபதி வரும்போது. ஆனால் ஆதிவாசி மக்கள், ட்ரைபல் கம்யூனிட்டிஸோடைய நிலைமை என்ன என்று நாட்டில் பார்த்தா we are only ashamed at what it is today. அதனால் வெறும் சிம்பிள்ஸ் மூலமாக இந்த பிரச்சனையை யார் மூடி மறைக்க முடியாது இந்த விஷயத்தை. அதனால் அவங்களுடைய பல செக்ஷன்ஸை they are oppressive towards those sections. அது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்று நினைக்கிறேன். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ரீசன்ட் டெவலப்மெண்ட் என்னவென்றால், பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் டு pursue your religion, right to life and liberty, freedom to do your occupation or trade. இதெல்லாம் அடிப்படை உரிமைகள் இந்த கான்ஸ்டியூஷன், அரசியல் அமைப்பு சட்டத்தில் இஸ் பீன் கேரண்டீட். அண்ட் இதெல்லாம் கம் அண்டர் ப்ரெஷர். எல்லா இடத்துலன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் பல இடங்களில் எங்கெங்கே போராட்டம் நடக்கிறதோ, எங்கெங்கே தைரியமாக மக்கள் மாற்று கருத்துக்களை வைக்கிறாங்களோ, they come under attack, including journalists. Mohammed Zubair உடைய ரீசன்ட் அந்த கேஸை பார்த்தீங்கன்னா, Mohammed Zubair என்பவர் ஒரு செக்குலர் இன்டெலெக்சுவல். எனக்கு அவரை தெரியும். பிரதீக் சின்ஹா என்று இன்னொரு 2 பேர். அவர் ஒரு என்ஜினியர் அண்ட் he worked for major companies. அவரும் பிரதீக் சின்ஹா என்பவர் ஆல்ட் நியூஸ் என்ற ஒரு ஃபேக்ட் செக்கிங் வெப்சைட்டை ஆரம்பித்தாங்க. இஸ் அ கோ-ஃபவுண்டர் ஆஃப் ஆல்ட் நியூஸ். அவருடைய ட்விட்டர் ஃபாலோயிங் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 500,000. அது அந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸஸ்லேயே அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்லேயே அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெல் ஓவர் 500,000 அவருடைய ட்விட்டர் ஃபாலோவிங். அவருடைய மெயின் ஒர்க் இன்றைக்கி என்னவென்றால், he exposes misinformation and disinformation. ஒரு அப்ஜெக்டிவாக பிஜேபி மேலே ஒரு தவறான ஒரு நியூஸ் வந்தால் கூட அதை உடனே நான் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன். அதை உடனே அதில் கரெக்ட் பண்ணி ஒரு ஆழமாக அதை பரிசீலனை செய்து இன்வெஸ்டிகேட் செய்து they bring out alt news. Alt news சப்ஸ்கிரிப்ஷன் தேவையில்லை. இட்ஸ் அ ஃப்ரீ வெப்சைட், ஃபேக்ட் செக்கிங் வெப்சைட் அண்ட் ரெக்கக்னைஸ்ட் as one of the world's best ஃபேக்ட் செக்கிங் வெப்சைட்ஸ். இன்னொன்று பூம் என்று இருக்கிறது. இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா எந்த நாட்டிலும் இந்த அளவுக்கு வித் ஸ்மால் டீம் they are able to do wonderful work. ஆனால் முகமது ஜுபைருடைய இன்னொரு அம்சம் என்னவென்றால், இந்த கம்யூனலிசம் வந்தால், இந்த டாக்ஸிக் மெசேஜஸ் வந்தால் உடனே அதை எக்ஸ்போஸ் பண்ணுவார், குறிப்பாக ட்விட்டர் மூலமாக. அண்ட் அவர் மேலே என்ன கோபம் என்றால், அதோட மெயின் மோட்டிவ் என்னவென்றால், இந்த கம்யூனல் பாலிட்டிக்ஸ் நடத்துகிறவங்க, இந்த ஹிந்துத்வா பாலிட்டிக்ஸ் நடத்துகிறவங்க உடனடியாக ஹி எக்ஸ்போசஸ். அண்ட் அவரோட ட்விட்டர் ஃபாலோவிங் இருக்கிறதுனால இட் கோஸ் வெரி ஃபார், மச் பியாண்ட் த ரீச் ஆஃப் ஆல்ட் நியூஸ். அவருடைய கேஸ் டீட்டெயில்ஸ் போக தேவையில்லை. ஆனால் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஏற்பட்டிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் 3 member பெஞ்ச் தி ஃப்ரீடம் ஆன் இன்டரிம் பெயில். அவர் குவாஷ் எஃப்ஐஆர்ஸ் குவாஷுக்கு போனார், அதை இன்னும் செய்யவில்லை. டெல்லி ஹைகோர்ட்டில் போய் யுவர் அட் லிபர்ட்டி டு பர்சியூ குவாஷ் இது ப்ரேயர்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இட்ஸ் எ வெரி குட் ஆர்டர் ஆர் ஜட்ஜ்மெண்ட். அதை படித்து பார்த்தேன் இந்த இதில். அண்ட் ஒரு ஜஸ்டிஸ் சந்திரசூடோடைய ஒரு ஓரல் ஆப்சர்வேஷன் அதில் முக்கியமான விஷயம். அதாவது ஒரு விஷஸ் சர்க்கிளில் he comes out, உடனே வேறு எஃப்ஐஆர் போடுறாங்க, வேறு கேஸ் போட்டு உடனே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கிறாங்க. இது பல இடங்களில். கான்ட்ராஸ்ட் திஸ் வித் தி ஃப்ரீடம் தட் நுபுர் சர்மா enjoys.
அவங்களுடைய அஃபென்ஸ் வந்து சீரியஸ் அஃபென்ஸ். இன்றைக்கி அந்த இதுக்கு அதை டிஸ்கஸ் பண்ண அதிகமாக தேவையில்லை, ஏன்னா மக்களுக்கு ஒரு உணர்ச்சி வசமாக தே வில் ரியாக்ட். அதனால் அது வி ஹேவ் டு பி ப்ரூடென்ட் அபவுட் இட். பட் எல்லாருக்கும் தெரியும் என்ன அஃபென்ஸ்னு. அது கவர்மெண்ட் கூட அஃபிஷியலாக அப்பாலஜைஸ் பண்ணி எக்ஸ்பிளைன்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் தெம்செல்ஸ் ஃப்ரம் திஸ். ஆனால் அவங்க ஷீ இஸ் ஃப்ரீ. அதே மாதிரி சுதர்ஷன் ஒரு கேஸ் முகமது ஜுபைர் மேலே சுதர்ஷன் டிவி சொன்ன ஒரு பொய்யான ஒரு நியூஸ் ஐட்டமை அவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. சுதர்ஷன் டிவி மேலே கேஸ் போடாத இவர் மேலே பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி வந்து there is no pretense at equal administration of justice, police and even lower judiciary la pona odane they listen to the police demands and remand பண்ணிடுறாங்க, police custody and then judicial custody. இது வந்து one example. The other case Teesta Setalvad, இதில் வந்து நான் சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜ்மெண்ட்டே விமர்சனம் செய்வேன். We have to criticize. They opened the way for the arrest and charging of Teesta Setalvad under very serious offenses. அவங்க என்ன செஞ்சாங்க, 2002 குஜராத் ஆன்டி முஸ்லிம் பொக்ராம் அதுக்கு எதிராக பல நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. ஒரு தேவையில்லாத ஒரு சென்டென்ஸ் அந்த சுப்ரீம் கோர்ட் இதில் இருக்குது, ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது. அதாவது அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரையும் மென்ஷன் பண்ணி ப்ரொசீட் அக்கார்டிங் டு லான்னு சொன்னோம். அடுத்த நாளே கேஸை போலீஸ் ஃபைல் த கேஸ் அண்ட் அரெஸ்டட் ஹர். ஒரு மோசமான நிலையில் தே டுக் ஹர் இன் டு கஸ்டடி. இன்னும் அவங்க ஜெயிலில் இருக்காங்க. வாட் வில் ஹேப்பன் இஃப் ஷி டு அவர் பெயில் அப்ளிகேஷன்ஸ் ஐ டோன்ட் நோ. அதனால் இன்றைக்கி யாரோ சேஃப் என்று சொல்ல முடியாது. அநியாயமாக நான் முன்னாலே சொல்லியிருக்கேன், ப. சிதம்பரம் அவர்களுடைய ஃப்ரீடமை பறிச்சது கண்டிக்கத்தக்க விஷயம். ஒரு விதமான பேசிஸ் இல்லாமல் அவரும் அதை வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபிலசாபிக்கலாக அக்செப்ட் பண்ணதான் தெரியுது. அதை பற்றி பெரிய இது பண்ணல. ஆனால் தைரியமாக அதை சந்தித்தார். இந்த மாதிரி பல சீரியஸ் violations of the rule of law நடந்திருக்கு, using police authority under instructions from the political executive. இன்னைக்கு வந்து judiciary, I think we expect more from the judiciary, from the high court, especially from the high courts and the Supreme Court of India. அதிகமாக அதை பேச நான் விரும்பவில்லை. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு ரெமெடி இருக்குது. இதை பற்றி எழுதியிருக்காங்க பல பேர். ஆனால் டாக்டர் அம்பேத்கர் டிராஃப்ட் கான்ஸ்டியூஷனில் அவருடைய ஆர்டிகிள் 25 பற்றி பேசும்போது இன்றைக்கி அது ஆர்டிகிள் 32 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அந்த ஆர்டிகிள் அது என்ன ஆர்டிகிள்னால், த ரைட் டு மூவ் த சுப்ரீம் கோர்ட் பை அப்ரோப்ரியேட் ப்ரொசீடிங்ஸ் ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த ரைட்ஸ். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு ரெமெடி தேடுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் யூ ஹேவ் டு கோ. அந்த ரைட் வந்து ஆர்டிகிள் 32. சீஃப் ஜஸ்டிஸ் பாப்டே இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சாக ஒரு காமெண்ட் அடித்தார். இது ஒரு ஹெட்லைன் படிக்கிறேன் இதுலேருந்து, குவிண்ட் பேப்பர்லேருந்து. CJI Bobde says he wants to discourage Article 32 petitions. Here's what it allows and why this may be impossible. பல legal experts have criticized it. இது வந்து November 24, 2020 வந்த ஒரு விஷயம். டாக்டர் அம்பேத்கர் சொன்ன கருத்துக்கு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் பல மெம்பர்ஸ் சொன்ன கருத்துக்கு நேர டைரக்ட் ஆப்போசிஷன் இந்த ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் has spoken when he was சீஃப் ஜஸ்டிஸ். டாக்டர் அம்பேத்கர் சொன்ன விஷயம் என்னவென்றால், அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்ஸ் December 9, 1948. I quote, "Now, sir, I am very glad that the majority of those who spoke on this article," the article is appo 25 draft constitution la indraikadu article 32. "The majority of those who spoke on this article have realized the importance and the significance of this article. If I was asked to name any particular article in the constitution as the most important,
an article without which this constitution would be a nullity. I could not refer to any other article except this one. அதாவது இந்த ரெமெடி, ரைட் டு சீக் திஸ் ரெமெடி, ரைட் டு கோ பிஃபோர் தி சுப்ரீம் கோர்ட். அந்த இதில் it is the very soul of the constitution and the very heart of it, and I am glad that the house has realized its importance. பல நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் யூ டு நாட் கெட் திஸ் ரிலீஃப், யூ டு நாட் கெட் எனி ரெமெடி. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய உண்மை. ஆனால் முகமது ஜுபேர் கேஸில் இந்த முக்கியமான இந்த ஜட்ஜ்மெண்ட் has provided timely relief. அதை வரவேற்கணும், அதை பாராட்ட வேண்டும். இன்றைக்கு the issue is, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம். The question is what is to be done. அந்த கேள்விக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பேச்சாளர்கள், அரசியல் தலைவர்கள் இன்றைக்கு பதில்களை கொடுப்பார்கள் என்று நம்புகிறேன். because it is important அதில் for this question. again டாக்டர் அம்பேத்கர் சொன்ன ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த இதில் I prefer the British method of dealing with rights. British jurisprudence insists that there can be no right unless the Constitution provides a remedy for it. There can be no right unless the Constitution, அரசியல் அமைப்பு சட்டம், has to provide a remedy for it. It is the remedy that makes a right real. If there is no remedy, there is no right at all. அதனால் இன்றைக்கு என்ன ரெமெடி என்பதை இது சுப்ரீம் கோர்ட் கொடுக்கவில்லை என்றாலும், இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் they will indicate the ways forward to find these remedies for these attacks in the atrocities, injustices committed by the Hindutva authoritarian regime and all its many arms and heads, the forces and the movement. We need not feel despondent. பயம் தேவையில்லை. We need not, சோகமும் தேவையில்லை. But we have to find a way forward in a realistic way to fight this.